Hi viewers, welcome to Mahi Kitchen Tamil. நாம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா எல்லாருக்கும் பிடிச்சமான மாங்காய் ஊறுகாய் செய்ய போறோம். வாங்க prepare பண்றது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை first time பார்க்கறவங்க subscribe பண்ணிட்டு பாருங்க. பக்கத்துல இருக்க bell icon-ஐ click பண்ணிக்கங்க. இப்போ நம்ம ஊறுகாய் ரெடி பண்றதுக்கு வெந்தயத்தை ஃப்ரை பண்ணிக்கலாம். வெந்தயத்தோட அளவு பாத்தீங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன். நல்லா இது வந்து ஸ்லோ ஃபயர்ல வச்சிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க. கரிஞ்சிராம மெயின் இன்கிரிடியன்ட் பாத்தீங்கன்னா இதுக்கு ஊறுகாய்க்கு வெந்தயம் தான். இதை நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா பொடி பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம அடுத்ததா வரமிளகாவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வரமிளகாய் பாத்தீங்கன்னா நான் ஒரு 10 ல இருந்து 12 சேர்த்திருக்கேன். நான் 1 கிலோ கிளிமூக்கு மாங்காய் எடுத்துர்க்கேன். அதனால ஒரு 10 ல இருந்து 12 எடுத்துர்க்கேன். உங்களோட மாங்காயோட அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்க எடுத்துக்கங்க. இப்போ இது ஃப்ரை ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம தனியா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஊறுகாய்க்கு மாங்காவை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் ஒரு 3 ல இருந்து 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு வந்து எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு தான் ஊறுகாய் நல்லா வரும். உங்களுக்கு கம்மியாக சேர்த்திங்கன்னா டேஸ்ட் வராது. அது கூடவே நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இல்லைன்னா நீங்கள் நார்மல் சில்லி பவுடர் கூட சேருங்க, நல்லா தான் இருக்கும். சேர்ந்துட்டு எல்லா பக்கமும் ஈவன் ஆகிற அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுடுங்க. நம்ம அடுத்ததான் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்குங்க. பொடி பெருங்காயம் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலக்கி விட்டுடுங்க. அடுத்ததான் நம்ம வறுத்து அரைச்சி வச்சிருக்க வெந்தய பொடியை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கிளற வேணாம், அப்படியே விட்டுருங்க. இப்போ ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு 50 கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க. நல்லெண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு நல்லா வெடிச்சு வந்துடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வறுத்து பொடி பண்ண மிளகாய் பொடி இது கூட சேர்த்துலாம். இது சேர்த்ததுக்கப்புறம் உடனே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா எண்ணெயில் கலந்து விட்டுடுங்க. இப்போ உடனே இந்த சூட்டோடையே நம்ம இந்த மாங்காயில் சேர்த்துக்கலாம். சேர்ந்துட்டு நல்லா கலக்கி விட்டுடுங்க. எல்லா பக்கமும் மசாலா ஒட்டுற மாதிரி நல்லா ஸ்பூன் வச்சு கலந்துடுங்க. அவ்வளோதான், ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இதை ஏர் போகாத ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இது வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.